இது ஒரு சிறிய குட்டி கதைதான். இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஒருவேளை உங்கள் மனதிற்குள் வேறு ஏதோ ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்தலாம். ஒரு நகை வியாபாரி திடீரென்று மரணத்தை தழுவி விடுகின்றான். அவனுடைய குடும்பம் பெரும் சிக்கலை சந்திக்கின்றது. மனைவியும் ஒரு மகனும் இருக்கின்றார்கள். அவர்கள் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கூட சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விடுகின்றது. எனவே அந்த மனைவி என்ன செய்கின்றால், தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகையை எடுத்து தன் மகனிடம் கொடுக்கின்றார். மகனே, இந்த நகையை எடுத்து கொண்டு போய்விட்டு என்னுடைய மாமா கடை வைத்திருக்கின்றார், நகைக்கடை, அவரிடம் கொண்டு போய் இந்த நகையை கொடுத்து விட்டு, எங்கள் அம்மா சொன்னார்கள் இந்த நகையை வைத்து விட்டு எனக்கு பணம் கொடுங்கள் என்று கேள். உங்கள் மாமா பணம் கொடுப்பார், அந்த பணத்தை வாங்கி கொண்டு வா, நான் நம்மளுடைய செலவுகளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்புகின்றார். இந்த மகனும் தன்னுடைய மாமா கடைக்கு செல்கின்றான். மாமா பரபரப்பாக வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். மாமாவை பார்த்து, மாமா அம்மா அனுப்பி விட்டார்கள், இந்த நகையை வைத்துவிட்டு நீங்கள் பணம் தர வேண்டுமாம் என்று கேட்கின்றார். அந்த மாமா அந்த நகையை வாங்கி பார்க்கிறார். பார்த்துவிட்டு அந்த நகையை அவனுடைய கையிலே கொடுத்துவிட்டு, உங்கள் அம்மாவிடம் சொல், இப்பொழுது இந்த நகையை விற்றால் மிக குறைவான பணம் தான் கிடைக்கும். எனவே சிறிது காலம் கழித்த பிறகு நான் சொல்கிறேன், அப்பொழுது இந்த நகையை எடுத்துக்கொண்டு வர சொல், அப்பொழுது இந்த நகையை விற்று விடலாம் என்று சொல்கின்றான். அதன் பின்பு அந்த சிறுவனிடம் சொல்கின்றார், நீ நாளையிலிருந்து இந்த நகைக்கடையில் தங்கி என்னோடு வேலை செய். அதை நான் இப்பொழுது உனக்கு கொஞ்சம் முன்பணம் தருகிறேன், இதை வைத்துக்கொள், நாளையிலிருந்து என்னோடு நீ வேலை செய் என்று சொல்கிறார். உடனே அந்த சிறுவன் பணத்தை வாங்கி கொண்டு நேராக அம்மாவிடம் வருகின்றான். இந்த நகையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது இந்த நகையை விற்றால் அதற்கான பணம் கிடைக்காது, எனவே சிறிது காலம் கழிய விட்டு விற்கலாம் என்று மாமா சொல்லிவிட்டார் என்று சொல்லிவிடுகிறான். அதன் பின்பு அவன் தினமும் நகைக்கடைக்கு போகிறான். நகைக்கடைக்கு போய் அந்த சிறுவன் அந்த நகையை சார்ந்த அனைத்து விடயங்களையும் கற்றுக்கொள்கிறான். இந்த மாமாவிடம் கொடுத்த அந்த நகையில ஒரு கல் இருந்தது, ஒரு நீலக்கல். எனவே கற்களை சார்ந்த விடயங்களையும் அந்த இளைஞன் தீவிரமாக கற்றுக்கொள்கிறான். பல பகுதிகளிலிருந்து உண்மையான நகை எது, போலியான நகை எது என்பதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இந்த இளைஞனை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். ஒரு காலகட்டம் வருகின்ற பொழுது மாமா அந்த இளைஞனை கூப்பிடுகின்றார். நீ போய் இந்த பழைய நகையை எடுத்து கொண்டு வா, நாம் இப்பொழுது அது விலைக்கு விற்றுவிடலாம் என்று குறிப்பிடுகின்றார். உடனடியாக அவன் வீட்டிற்கு சென்று விட்டு அந்த நகையை எடுத்து வருகின்ற பொழுது அந்த நீலக்கல்லை பார்க்கின்றான். நீலக்கல்லை பார்க்கின்ற பொழுது நமக்கு தான் பரிசோதிக்க தெரியுமே என்று அந்த நீலக்கல்லை பரிசோதித்து பார்க்கின்றான். அந்த நீலக்கல் போலி. உடனடியாக ஓடோடி மாமாவிடம் கேட்கின்றான், அந்த நீலக்கல் போலியாக இருக்கிறதே, நீங்கள் ஏன் அப்பொழுதே எங்களிடம் சொல்லவில்லை என்று. அப்பொழுது அந்த மாமா சொன்னாராம், நீ துன்பப்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் அது பொய் என்று சொன்னால் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். இப்பொழுது நீ நல்ல வளமான ஒரு வழியிலே இருக்கின்றார், இப்பொழுது உண்மை உனக்கு புரியும். எப்பொழுதுமே ஒரு உறவு பலப்பட வேண்டும் என்றால் சில இடங்களில் பொய் சொல்வது ஏற்புடையதாக இருக்கிறது என்று